ஹே காய்ஸ், வெல்கம் டு சாருபல்ஸ் சேனல். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்போ அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டோரி. இட் இஸ் லைக் அ மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்னி பிரசன்ஸில் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. இது வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகியிருக்க ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது, மூவின்னு சொல்லலாம். ஏன் எஸ்பெஷலியா டிஸ்னி பிரசன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டம்போங்கிற மூவியே எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிவா இருக்கும். லைக் எல்லா அனிமேட்டட் மூவிஸ் மாதிரியும் இருக்காது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அனிமேஷன் மூவியே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அனிமேஷன் மூவிஸ் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போற ஒரு மூவி தான் டம்போ. இது உங்களுக்கு அனிமேஷன் மூவிஸ் பார்க்க பிடிக்காதுன்னா இது ரியல் ஹியூமன்ஸ் நடிச்சிருக்கிற அந்த மாதிரி மூவியாகவும் இது இருக்கு. ஸோ அந்த டைப்ல இருக்கிற மூவிஸும் நீங்க பார்க்கலாம். ஸோ டம்போங்கிறது என்ன? அது வந்து ஒரு எலஃபண்ட், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. எலஃபண்ட், ஆனா அதுக்கு பெரிய காது இருக்கு, ஓகேங்களா? பெரிய இயர்ஸ் வச்சிருக்கு, பிக் இயர்ஸ் இருக்கு. அண்ட் பெரிய காது இருக்கிறனால இது ரொம்ப எஸ்பெஷலான விஷயமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கும் இயர் பிக்காக தான் இருக்கும். பட் அதை விட எக்ஸ்ட்ராவாக இது பெருசாக அதுக்கு காது இருக்கும். குட்டியாக பிறந்த பிள்ளைலேருந்து இருக்கிறனால இதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் கிரியேச்சராக பார்க்குறோம், அவ்வளோதான். இந்த மூவியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ரியலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சின்சியாரிட்டியாக அந்த மூவி பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல ஐ வில் see the movie sincerely, வெறும் சின்சியர்லி கூட போட்டுருங்க, கமெண்ட்ல போட்டுருங்க, ஓகேவா? எனக்கு இந்த டவுட் வந்தனால தான் ஸோ ஐ வில் சர்ச் இட் இன் தி வெப்சைட்ஸ். ஸோ டம்போ இஸ் அ ரியல் எலிஃபென்ட். அதாவது டம்போ அப்படிங்கிறது ஒரு உண்மையான யானை. 1860 பிறந்திருக்கு. லைக் 1860 டம்போ பார்ன் ஆயிருக்கு. அதோட ரியல் நேம் என்னன்னா டம்போ கிடையாது, ஜம்போ. ரியல் லைஃப்ல அது ஜம்போன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் எப்பவுமே ரியல் லைஃப்ல நம்ம டே டு டே லைஃப்ல லீட் ஆகுற எந்த ஒரு பேரையுமே மூவில டினோட் பண்ணக்கூடாது, அது அவங்களோட ரூல்ஸ். ஸோ 19th செஞ்சுரியில பார்ன் ஆன இந்த டம்போ என்ன நடந்திருக்கு இது லைஃப்ல அப்படின்னா, இந்த மூவி டம்போங்கிற மூவில இருக்கக்கூடிய கதைகள்ல என்னென்ன எல்லாம் காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் அது லைஃப் லீடா இருக்கு. ஸோ அதுல இல்லாத ஒரு சில விஷயங்கள்னா லைக் அது பார்ன் ஆனது, அது டெத் ஆன இயர், அதுக்கு நான் இன்பிட்வீன் கேப்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு, அதாவது மூவில காமிக்காத விஷயங்களை நான் சொல்றேன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஜம்போ ரெண்டுமே ஒண்ணுதான். பட் மூவில பாத்தீங்க அப்படின்னா டம்போ அப்படிங்கிறது அந்த குட்டி யானையோட மம்மி பேரு ஜம்போன்னு டினோட் பண்ணிருப்பாங்க. அப்படி கிடையாது. பட் ரியல் லைஃப்ல அந்த குட்டி யானை பெரிய காது வச்சிருக்குல்ல, அந்த யானையோட பேரு தான் ஜம்போ, ஓகேங்களா? அது வந்து ஸ்வீடன், லண்டன்ல இருக்குல்ல, ஸோ ஸ்வீடன்ல தான் வந்து அது பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அது 1865 லண்டன் ஜூல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்துட்டாங்க. அதுக்கு ஏன் அது வந்து லண்டன் ஜூக்கு 1865 வித்தாங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் அது வெப்சைட்ல சொல்றது கிடையாது. ஸோ அது வந்து மேபி சீக்ரெட்டா கூட இருக்கலாம், அதனால அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் பிடி பேர்மினஸ் சர்க்கஸ் அப்படிங்கிற இடத்துல அது அதுக்கப்புறம் விற்கப்பட்டிருக்கு. அதோட 24th ஏஜ்ல அது இறந்து போச்சு. கரெக்டா அப்ப பாத்தீங்கன்னா இயர் 1885, ஓகேங்களா? ஏன் அது வந்து அப்ப இறந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ரயில் ஆக்சிடென்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட கிளியரான ஆன்சர் என்னங்கிறத நான் சொல்றேன். கிளியரான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டம்போ வந்து ஏன் அந்த ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அதை வந்து ஒரு ட்ரெயின்ல தான் ஆக்சுவலி அந்த மூவிலேயே காமிப்பாங்க. அந்த எல்லா அனிமல்ஸையும் ஒரு ட்ரெயின்ல ஏத்திக்கிட்டு ஊர்ல இருந்து ஊருக்கு போய் அந்த மெடிச்சி ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த சர்க்கஸ்ல வந்து அவங்க ஷோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து அதை ஏத்தும் போது லைக் அந்த மாதிரி கரேஜஸ் அந்த மாதிரி எதா வேணா அவங்க ரியல் லைஃப்ல இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு கூட்டு போற அந்த டிரான்ஸ்போர்ட்ல அதை ஏத்தும் போது அது வந்து ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க டினோட் பண்ணிருக்காங்க. பட் இட் இஸ் ரியல் ட்ரூ ஆர் ஃபேக் அது எனக்கு தெரியல, ஓகேங்களா?
ஸோ ஜம்போவோட ட்ராஜடிக்கான லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கை, ஹாப்பினஸே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஜம்போ வாழ்ந்திருக்கு. அது அபியூஸ் படப்பட்டிருக்கு, அதாவது துன்புறுத்தப்பட்டிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வாழ்க்கை அது வாழ்ந்திருக்கு. அண்ட் அதோட உடம்பு வலி லைக் இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் அது வந்து அதுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த ஷோ அவங்க பண்ணணுன்றதுக்காக அதுக்கு பெயின்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஆல்கஹால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் அது மேபி அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் செலிபிரிட்டிஸ் கண்டென்ட்ல கூட அது போயிருக்கு. எப்படின்னா பிலிம்ஸ்ல காமிக்கிற மாதிரி ரொம்பவே பாப்புலரா போயிருக்கான் ஜம்போ. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களை அவங்க மேல ஏத்திக்கிட்டு அது வந்து சவாரி செஞ்சிருக்கு. குயின் விக்டோரியாவோட குழந்தைங்களை கூட அது வந்து பேக்ல அதோட முதுகுல ஏத்திக்கிட்டு ஒரு ஃபுல்லா சுத்தி வர மாதிரி ஜாலியா அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. அண்ட் அதோட நேம் வந்து ரியல் நேம் ஜம்போ. பாப்புலரான டேர்ம்ஸ்க்கு ஹியூஜ் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்க்காக கேரக்டர் டம்போன்னு மாத்திருக்காங்க. அண்ட் அதோட எண்ட் என்ன, ரியல் லைஃபோட ட்ரூ உண்மையான அதோட டெட் என்னன்னா டம்போ 1885 இறந்திருக்கு. பிகாஸ் ஸ்ட்ரக்டு பை ட்ரெயின்ல வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு, இறந்திருக்கு. கேரேஜ் ஆஃப் சர்க்கஸ்ல அதை வந்து லோட் பண்ணும் போது, அதாவது அதை கூட்டிட்டு போகும்போது அது வந்து ட்ரெயின்ல ஸ்டக் ஆகி அடிபட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜம்போ பறப்பான்ல அந்த காதை வச்சுக்கிட்டு, அந்த பறக்கிற விஷயத்தினால அவன் இறந்து போலங்கிறத இம்பார்ட்டண்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி அனிமேட்டட் பிலிம்ல இது எப்போ வந்திருக்குன்னா 1939 சில்ட்ரன்ஸ் புக்கா முதல்ல வந்திருக்கு. இது எழுதுனது யாருன்னா ஹெலன் அபர்சன்ங்கிறவரும் ஹாரோல்ட் பேர்ல் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரு தான் முதல்ல புக்கா இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் இது டிஸ்னி பிரசன்ஸ்ல மூவியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது மூவியா வரும்போது சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி மூவியா வந்துச்சு. அதுக்கப்புறம் அனிமேஷனா மாத்திருக்காங்க. அனிமேஷன்ல இருந்து இப்ப ஹியூமன்ஸ் நடிச்ச மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி டிஸ்னி ஸ்டோரிஸோட ரியல் லைஃப் கனெக்ட் ஆகிருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு எந்த டிஸ்னி மூவியோட ரியல் லைஃப் வேணும், இல்ல ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் வேற ஏதாவது கதைக்கு வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ டெஃபினட்டா போடுவேன்.